ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாளில் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஆவணி மாதம் செவ்வாய்க்கிழமை 11/8/2026 தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 26ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:45 தொடக்கம் 8:45 வரை, பின் மாலை 4:45 தொடக்கம் 5:45 வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலம் இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து யமகண்டம் இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:04 புலர்ந்திருக்கின்றது. திதியாக இன்று அதிகாலை 3:40 வரை திரியோதசி திதியும் பின்பு சதுர்த்தசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 10:30 வரை புனர்பூச நட்சத்திரமும் பின்பு பூச நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 10:30 வரை கேட்டை நட்சத்திரமும் பின்பு மூல நட்சத்திரமும் நிலவுகிறது. கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. இனவினர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளைக்குரிய நற்சதனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். சுரவரவர்ஷிணி துர்தரதர்ஷிணி துர்முகமர்ஷிணி கர்ஷரதே திரிபுவனபோஷிணி சங்கரதோஷிணி கில்பிஜமோஜினி கோஜரதே தனுஜதிரோஜினி திதிசுதபோதினி துர்மதபோஜினி சிந்துனுதே ஜய ஜய கே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே ஐஜத கண்ட விகண்டித ருண்ட விதுண்டித கண்ட கடாதிபதே ரிபுகஜ கண்ட விசாரண ஜண்ட பராக்கிரம ஜுண்ட மிருகாதிபதே நிஜபுஜ தண்ட நிபாதித கண்ட விபாதித கண்ட படாதிபதே ஜெய ஜெய கே மகிஷாசுரமர்தனி ரம்யகபர்தினி சைலசுதே ரம்யகபர்தினி சைலசுதே ரம்யகபர்தினி சைலசுதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி வழங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 26ஆம் நாள் 11/8/2026 செவ்வாய்க்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் என்று மங்களவாரம் என்று சொல்லுகின்ற செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமை, அதிலும் ஆடி மாதத்தினுடைய பூர்த்தி 4வது செவ்வாய்க்கிழமை. இந்த வருஷம் இந்த ஆடி மாதத்திலே 4 செவ்வாய்க்கிழமைகளும் வெள்ளிக்கிழமைகள் 5 ஆடி வெள்ளி வருகின்றது. அந்த வகையிலே இது இன்று இந்த 4வது செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய். அம்பாளை வேண்டி வழிபாடு செய்வது, ஆடி கூழ் காய்ச்சுவது, பொங்கல் வழிபாடு செய்வதோடு இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுது ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற தோஷங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடியது. இந்த ராகு காலம் என்பது ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரங்கள்.
இது காலண்டரிலே குறித்திருப்பார்கள், பஞ்சாங்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும். இதை ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை எத்தனை மணிக்கு ராகால் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது ஒவ்வொரு நாளும் இந்த 1.5 மணி நேரம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். காலையிலே 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே திங்கட்கிழமைகளிலே ராகு காலம். 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே சனிக்கிழமைகளிலே ராகு காலம். 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமைகளிலே ராகு காலம். 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே புதன்கிழமைகளிலே ராகு காலம். 1:30 முதல் 3 மணி வரையிலே வியாழக்கிழமைகளிலே ராகு காலம். 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு காலம். 4:30 முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராகு காலம். இது ஒரு சில வருடங்களிலே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாகவும் இந்த நேரங்கள் வரக்கூடும். அவர் இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கையம்பாளை வேண்டி வழிபாடு செய்தால் செவ்வாய் தோஷம், நாகதோஷம், புத்திரதோஷம், காலதிர்ப்ப தோஷம் போன்றவை எல்லாம் விலகும் என்பது ஐதீகம். அதனால்தான் இந்த ராகு கால நேரத்திலே ஆடி செவ்வாய்க்கிழமைகளிலே துர்க்கையம்பாளை வேண்டி இந்த ராகு கால துர்கா பூஜை கடந்த 1979ஆம் ஆண்டு அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்தினாலே இந்த ஆடி செவ்வாய் விரத பூஜை வழிபாடு சிறப்பாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்று நாடளாவிய ரீதியிலே, உலகளாவிய ரீதியிலே இந்த ஆடி செவ்வாய் அம்பாள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது. இந்த ஆடி செவ்வாயிலே நாமும் அம்பாள் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்வதோடு அம்பாளுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக நறுக்கி உள்ளே இருக்கின்ற சுளைகள், சாறுகள், விதைகளை அப்புறப்படுத்தி மறுதிரம் திருப்பி கிண்ணம் போல செய்து நெய் வெட்டி திரி போட்டு குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அந்த வகையிலே இந்த ஆடிச்செவ்வாய் வழிபாடுகள் நாம் செய்வதோடு வருகின்ற 12ஆம் தேதி நாளைய தினம் புதன்கிழமை ஆடி அமாவாசை, 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரம், அதேபோல 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்ரீ வரலட்சுமி விரத பூஜை, வேண்டும் வரங்களை எல்லாம் தரவல்ல வரலட்சுமி விரத பூஜையும் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்திலே 45 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு தனித்துவமான விரத பூஜை வழிபாடுகள். அதிகாலையிலே 5:30 மணிக்கு விநாயகர் வழிபாட்டோடு 6 மணிக்கு பூஜைகள் ஆரம்பமாகி 10:30 மணி வரையிலே நிறைவு பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. அனைவரும் இந்த பூஜை வழிபாடுடன் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சிகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 11/8/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் நிபுணர்கள் இருக்கும். அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசிடம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மிதுனராசி மிருகசிடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவர்களுக்கு இன்றைய நாள் வெற்றியும் அனுகூலமும் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும், நல்ல நாளாக அமைகின்றது. கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்புகளும் தரும், நன்மைகளும் தரும், தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அடைச்ச நிலைகள் இருக்கும், காரியங்கள் இழுவல்கள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும்,
அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4, அர்த்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. உறவினர் மூலமாக அனுகூலங்களும் நன்மைகளும் அமையும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகூலம் உண்டு. குலதெய்வ வழிபாடு சிறப்பையும் நன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்ப்புகளிலே சிறப்புகள் நன்மைகள் அமையும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நல்ல அனுகூலங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு நன்மையின் தரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமானதாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவர்களுக்கு இன்றைய நாளிலே நன்மைகள் உண்டு, மேன்மைகள் உண்டு. தொழில் சிறப்புகள் அனுகூலமாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும், இழுபறைகள் இருக்கும். அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை. பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லங்கள் சார்ந்த நிகழ்வுகள் செய்கின்றோம். எங்களுடைய கலாச்சாரங்களும் சமய வழிமுறைகளும் சேர்ந்ததாக இந்த இல்ல நிகழ்வுகள் அமைகின்றன. ஒரு மங்களகரமான திருமண வைபவம், ஒரு மங்களகரமான ருதுசோபன வைபவம், ஒரு மங்களகரமான இல்ல புகுவிழா, இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு இல்லங்களிலே நடைபெறுகின்ற பொழுதும் நாங்கள் எல்லோரும் அதிலே முழுமையாக எங்களை ஈடுபடுத்தி அதிலே திருப்தி காணுகின்றோம். தற்காலத்திலே அந்த இல்ல பூஜைகள், இல்லத்துக்காக செய்கின்ற அந்த பூஜைகளும் சரி, எங்களுடைய இல்லங்கள் சார்ந்த சுபகாரியங்களும் சரி, நடைமுறையிலே சரியாக முறையாக அந்த முகூர்த்தங்களுக்கு செய்யப்பட வேண்டும். நாங்கள் ஒரு விடயத்துக்கு முகூர்த்தம் எடுப்பதை அது நல்ல நாட்களிலே நல்ல நேரத்தில் செய்வதன் மூலமாக அந்த எங்களுடைய செய்கின்ற காரியம் விருத்தி அடைகின்றது, மேன்மை பெறுகின்றது, நன்மை பெறுகின்றது என்கின்ற பரிபக்குவம் எங்களுக்குள்ளே உண்டு. இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எல்லோரும் ஒரு சுகபோகங்களுக்கும் ஆடம்பரங்களுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஒரு முகூர்த்த நேரத்துக்கு அதை வழிநடத்துகின்ற அந்தனர் சிவாச்சாரியர் வந்திருந்தால் அங்கே அதற்குரிய நேரத்துக்குரிய மாறி நாங்கள் அதை ஒத்துழைத்து கொடுப்பதிலே தவறவிடுகின்றோம். காரணம், ஒளிப்பதிவாளர்கள் அவர்கள் அந்த தங்களுடைய வாழ்வியலை அங்கே தான் அதிகம் செலவழிக்கின்றார்கள். ஒளிப்பதிவு செய்கின்றவர்கள் அப்படி நிற்க வேண்டும், இப்படி நிற்க வேண்டும் என்று படம் எடுப்பதிலும், அதிலே ஒரு திரைப்படம் போல இப்பொழுது அவர்களை நடைமுறைப்படுத்துவதும், அந்த சூழல்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் எதற்கு இந்த முகூர்த்தத்தை எடுக்கின்றீர்கள், ஏன் இப்படி சம்பிரதாயத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எங்களுக்குள்ளே கேட்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தி விடுவீர்கள். ஏனென்றால் ஆடம்பரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டிய முறையான பூஜைகளுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்காமல் போகின்றீர்கள். இப்படியான ஒரு நிலை வருகின்ற பொழுது நீங்கள் அந்த ஆடம்பரத்திலேயே சென்று விடலாம். இது தேவையில்லை உங்களுக்கு. நாங்கள் எங்களுடைய சமயம், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய அனுகூலங்கள் சரியாக நடக்க வேண்டும் என்ற அந்த மரபுகளுக்குள்ளே வாழுகின்றவர்கள். அந்த மரபை மீறி நாங்கள் எல்லைகளை மீறி முகூர்த்தம் போனாலும் பரவாயில்லை, ஆடம்பரம்தான் முக்கியம் என்று நிற்கின்ற பொழுது அது எல்லாமே எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகி விடுகின்றது, அர்த்தமற்றதாகி விடுகின்றது. எனவே இதை நாங்கள் முதலிலே கவனத்திலே கொள்ள வேண்டும். முகூர்த்தம் என்பது தேவை. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல விஷயங்களை நடத்துகின்றது. எங்களுடைய 9 கிரகங்களும் தினமும் எங்களை ஆகர்ஷணப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அந்த 9 கிரகங்களுடைய ஆகர்ஷணம் எங்களுக்கு மிக உன்னதமான சக்தியை தருகின்றது.
நல்லெண்ணெய் பற்றி தருகின்றது, பெருந்தீமைகள் வராமல் தடுக்கின்றது என்றால் நாங்கள் செய்கின்ற கோமங்கள், பூசைகள், அதற்குரிய பரிகாரங்கள் மூலமாக எங்களுக்கு அவையெல்லாம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே அவற்றை நாங்கள் கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும். எங்களுடைய இன்றைய காலகட்டத்தினுடைய ஆடம்பரங்கள், சுகபோகங்களை நாங்கள் கொஞ்சம் தவிர்த்து வைத்துவிட்டு, இந்த முகூர்த்தங்கள் முடிந்த பின்பு உங்களுடைய ஒளி பதிவுக்குள்ளே நீங்கள் சென்று எது வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம். அதில் யாரும் தடுக்கப் போவதில்லை. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்திலே முக்கியத்துவம் கொடுப்பதை பழகிக்கொள்ள வேண்டும். இதை இந்த ஒளிப்பதிவாளர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏதோ தாங்கள் தான் இதை நடத்துவது போன்ற ஒரு மேலாண்மையிலே நிற்பார்கள். இதெல்லாம் பார்ப்பவர்களுக்கு நன்றாக இருக்காது. இதை நடத்துகின்ற இல்லத்தவர்களும் இதை சிந்திக்க வேண்டும். எது எங்கே முக்கியமோ அது அங்கே முக்கியப்படுத்தப்பட வேண்டும். ஆன்மீகம் என்பது நமது வாழ்வியலின் அற்புதமான ஒரு வரம். அது சரியாக செய்யப்படுகின்ற பொழுது தான் எங்களுடைய வாழ்க்கையும் சரியாக அமைகின்றது. நாங்கள் இதுக்குள்ளே போய்விட்டால் வாழ்க்கையும் இதே போல போய்விடும். திரைப்படம் போலவே வாழ்க்கையும் போய்விடுகின்றது. எனவே அவற்றை சிந்தித்து செயல்பட வேண்டும். நன்றி. இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமாம் தேவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். இக்குறளினுடைய பொருளாக, புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழேயாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். இக்குறளினுடைய பொருளாக, புகழ்ந்து செல்கின்றவர் செல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழேயாகும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றொரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.